இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, செக்டர் வைஸ் நிறைய இருக்குது. ஸோ எந்த அடிப்படையில் நான் சிறந்த பங்குன்னு எப்படி தேர்வு செய்கிறது? இந்தியாவில் எத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க? அதில் உங்களுக்கான பெண்ணை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? சரி, ஏதாவது ஒரு பேராமீட்டர் சொல்ல முடியுமா? இருக்கும் மனசில். உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இருக்கும். சில விஷயங்கள் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட், சில இது குவான்டிடேட்டிவ். இப்போ குவாலிட்டேட்டிவ்ங்கிறது என்ன? குவாலிட்டேட்டிவ்ங்கிறது என்னன்னா, அவன் நல்ல பையனாக இருக்கும்னு சொல்கிறோம். அது நல்ல பையனா எப்படின்னு நம்ம இன்னைக்கு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நல்ல பையனுக்கு சொன்ன இலக்கணமே வேற. இன்னைக்கு அதை தவறுகளை செய்கிறவர் கூட நல்ல பையன் தான் சொல்கிறோம். ஏன்னா அன்னைக்கு அது ஆள் பார்த்தா நம்ம அப்பா அம்மாவுக்கு அது தவறாக இருக்கும். இன்னைக்கு அது தவறாக தெரியல. சமூகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பல விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கக்கூடியது என்னவாக இருக்கணும்னா, அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் கடந்த காலங்களில் வந்து இழுத்து மூடிட்டு ஓடி போனவரா, மக்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்ப வேற ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரா, அவர் சம்பாதித்துல நியாயமான பங்குகளை வந்து ஈவுத்தொகையை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காரா, பங்கு இருக்கவங்களுக்கு, நிறுவனத்தை கஷ்டமான காலகட்டங்களில் சிறப்பாக நடத்தியிருக்காரா, நஷ்டம் குறைவாக இருந்திருக்கா, நஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நஷ்டம் குறைவாக இருந்திருக்கா, அதை தாண்டி மீண்டெழுந்து வந்திருக்காரா, இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். ரெண்டாவதாக குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட், குவான்டிஃபையபிள். அது என்னன்னா, அந்த நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு கடந்த காலங்களில், எதிர்காலத்தில் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த தொழிலுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பார்க்கலாம். அவங்களுடைய புத்தக மதிப்பு எவ்வளவு, அந்த நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபம் எப்பொழுது, அது போல் எத்தனை மடங்கு அந்த நிறுவனத்துடைய, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதன் மூலமாக பார்த்து இப்படிலாம் வாங்குறதன் மூலமாக நம்ம ஓரளவுக்கு ஒரு பங்கை தேர்ந்தெடுக்க முடியும். ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது பேசிக்கலாக, இந்த ஸ்க்ரீனிங்கில் நல்ல நிர்வாகமாக இருக்கணும், நேர்மையான நிர்வாகமாக இருக்கணும். ஆனால் அவங்க திறமையற்ற நிர்வாகமாக இருந்தால் நமக்கு பிரயோஜனமே இல்லை. நல்ல திறமையான நிர்வாகம் இருக்கும், ஆனால் நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள். அவங்க மட்டும் சம்பாதிப்பாங்க, பங்குதாரர்களுக்கு எதுவும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ரெண்டுமே தவறு. அது நேர்மையான நிர்வாகமாக இருக்கணும், திறமையான நிர்வாகமாக இருக்கணும், அப்புறம் அந்த தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும். இதை நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம போட தெரியும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே சார் அத்தன்டிக்காக இருக்கும், நம்ம எங்கே போய் பார்க்கறது? பிரைமரி சோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டேட்டா பிரைமரியாக ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய லாப நஷ்ட கணக்கை காலாண்டுக்கு ஒரு முறை வந்து மும்பை பங்குச்சந்தை அல்லது தேசிய பங்குச்சந்தை எங்கே அவங்களுடைய பங்குகளை பட்டியலிட்டிருக்காங்களோ அங்கே தெரிவிக்கணும். வெளியே செய்தித்தாள்களை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுக்கு தெரிவிக்கணும். போர்ட் மீட்டிங் 3 மணிக்கு முடிஞ்சால் 3:30 கொடுத்துடணும், அவங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணிடணும், அப்புறம் தான் வெளியே வரும் அது. ஸோ அந்த இணையதளங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸில் கிளியராக இருக்கும். அதை பார்த்து தான் மற்ற பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாருமே அதிலிருந்து எடுத்து போடுறாங்க. ஸோ அதில் இருக்கிறது ஆத்தென்டிக். அதை இன்டர்பிரேட் பண்ணி ஆயிரமான இது வந்து நமக்கு வந்து ஊடகங்களில் அல்லது இணையதளங்களில் வரும். அதை வந்து நம்ம வந்து ஒரு வி ஷுட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ சென்ற காலாண்டோடு இப்போ காலாண்டை ஒப்பிடுறது ஒன்று, சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு இந்த காலாண்டோடு ஒப்பிடுறது ஒன்று. ஸோ செய்தித்தாள்களில் வரும்பொழுது நம்ம படிக்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.